நான் உங்கள் குமுதா பேசுகிறேன். குமுதா ரியல் எஸ்டேட் தெரியும் உங்களுக்கு, நிறைய யூடியூப்ஸ் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து கிறிஸ் ஹவுசிங்கோட டைப்லேயும் இருக்கணும் தெரியும், கிறிஸ் ஹவுசிங்கில் ஒர்க் பண்ணுறோன்னு தெரியும். இப்போ என்னத்துக்கு இந்த வீடியோ போடுறோன்னா, கிறிஸ் ஹவுசிங்கில் வந்து நாங்கள் வந்து டீம் டெவலப் பண்ணுறோம். ஓகேங்களா, எங்கள் டீமுக்கு பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் தேவை. அதுக்காக வந்து நான் இந்த வீடியோ போடுறேன். பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் வந்து எங்கள் லெவலுக்கு அடுத்த லெவலில் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து சேலரி கிடையாது, சரிங்களா? சேலரி கிடையாது, பட் பர்சன்டேஜ் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வரும். சில சைட்டுக்கு 70 rupees கொடுப்பாங்க per ஸ்கொயர் ஃபீட்டு, சில சைட்டுக்கு 80 rupees கொடுப்பாங்க per ஸ்கொயர் ஃபீட். அது மாதிரி பர்சன்டேஜ் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆள் தேவை. இப்போது நீங்கள் படிச்சுட்டோ பார்ட் டைமாகவோ ஒரு காசு ஏர்ன் பண்ணுறோன்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறவங்க தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? என்ன பண்ணணும், அதுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து 2 வீலர் ஓட்ட தெரியணும். ஏன்னா சைட் விசிட் கிளைண்ட்டுக்கு வரேன்னாங்கன்னா நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு நீங்கள் 2 வீலரில் தான் போய் பண்ண வேண்டியிருக்கும். 2 வீலர் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். மந்த்லி ரீசார்ஜ் ரெகுலராக பண்ணிக்கணும். அது மாதிரி பண்ணி வச்சுருந்தா எப்போனாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் இருந்து உங்களால் அலைஞ்சி திரிஞ்சு என்னால் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி என்னோட ரெஃபரன்ஸ் மூலயமா பண்ணி என்னால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருக்கவங்க இதுக்கு தாராளமாக வரலாம், சரியா? இதில் வந்து ஆனால் சேல்ரி கிடையாது. சேல்ரின்னு வந்துட்டா உங்களுக்கு அதில் லிமிட் வந்துடும். இந்த 20,000 30,000 40,000 50,000 அப்படின்னு லிமிட் நின்று போயிடும். பட் இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் இன்கம். ஓகேவா? உங்கள் இஷ்டம். நீங்கள் இது ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து உங்கள் இஷ்டம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 20,000 ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 lakhs ஏர்ன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 20 lakhs ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எனக்கு தயவுசெய்து என்னோட நம்பர் நான் போடுறேன். என் நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட பேசிவிட்டு நீங்கள் உங்களுக்கு செட் ஆகுமா, ரியல் எஸ்டேட் நாலேஜ் கொண்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி இறங்கி வேலை பார்த்தா நாளைக்கே ரிசல்ட் வந்துடும்லாம் கிடையாதுமா. வெயிட் பண்ணால் தான் வரும். முதல்ல பழகணும், அதுக்கெல்லாம் பொறுமை இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். அர்ஜென்ட்டில் காசு வேணும்னு நினச்சாலும் வேலைக்கு ஆகாது, ஓகேவா? அதனால் ரியல் எஸ்டேட்டில் பெரிய லெவலில் வரணும், G ஸ்கொயர் இருக்கானுங்க, காசா கிராண்ட் இருக்கானுங்க, அந்த மாதிரி பெரிய லெவலில் வரணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கவங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சிங்கனாலே உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வரும், ஓகேவா? நீங்கள் ஃபர்தராக அதை வச்சு நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம் உங்கள் லைஃப்பில். இந்த மாதிரி ஐடியாவில் இருக்கவங்க மட்டும் எனக்கு வந்து என்னோடய ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு அது செட் ஆகுமா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை கம்பெனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருவேன். கம்பெனியில் எங்களோட விபிக்கு, எனக்கு மேலே இருக்கிற விபி, நான் வந்து டைரக்டர், எனக்கு கீழே தான் நீங்கள் வருவீங்க. விபி கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு விபியும் உங்களை ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணிவிடுவேன். செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து பிஎம்ஓ அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க கம்பெனிக்கு, ஓகேங்களா? இதுக்கு ஐடியா, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க பொறுமையாக, நான் நிதானமாக இருப்பேன், பொறுமையாக தான் வரும், என்னால் ரியல் எஸ்டேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இப்போ பயங்கர காம்படிஷன் இருக்குது, அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருக்கவங்க, மற்றவங்க என்ன சொன்னாலும் நான் வந்து மாற மாட்டேன், நான் பண்ணுறேன், நான் எடுத்தால் அதை சக்ஸஸ் ஆகணுன்ற ஆட்டிடியூடில் இருக்கவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு 1000 கணக்கில் வேணாம், ஒரு 10 பேர் வந்தால் கூட எனக்கு ஓகே, இல்லை ஒரு 5 பேர் வந்தால் கூட எனக்கு ஓகே, ஓகேவா? அந்த மாதிரி ஆள் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை சொல்ல தான் நான் வந்தேன். இந்த யூடியூப்பில் போடுறேன் இந்த வீடியோ, குமுதா ரியல் எஸ்டேட்டில் பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. நம்ம பேசலாம், நம்ம சேர்ந்து சம்பாதிக்கலாம், சேர்ந்து டெவலப் ஆகலாம், ஓகேவா? என் கையை பிடிச்சிட்டு என் கூட வந்துருங்க, ஓகேவா? பாய், see you.